நண்பர்களே வாங்க வணக்கம். இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் சூயஸ் கால்வாயை பற்றி ஒரு பாடம் நடத்த போகிறேன். தப்பிச்சு மட்டும் அடுத்த வீடியோக்குள்ளே போயிடாதீங்க. ஐரோப்பாவையும் ஆப்பிரிக்காவையும் மத்திய தரைக்கடலுங்கிற ஒரு கடல் தான் நண்பர்களே தரை வழியாக பிரித்து வைக்குது, நீர் வழியாக சேர்த்து வைக்குது. ஆமாம், இந்த கடலோட ஒரு கரையில் தான் ஐரோப்பாவோட ஸ்பெயின், போர்ச்சுகல், இட்டாலி, கிரேக்க மாதிரியான நாடுகள் இருக்குது. இதே கடலோட இன்னொரு கரையில் ஆப்பிரிக்காவுடைய எகிப்து இருக்குது நண்பர்களே. ஆமாம், இந்த எகிப்தை இன்னொரு கடலும் ஜாயிண்ட் ஆகுது நண்பர்களே, அதுதான் செங்கடல். அந்த செங்கடலோட இன்னொரு முனையில் தான் சவுதி அரேபியா, இஸ்ரேல், ஜோர்டான் மாதிரியான நாடுகள் இருக்குது. இப்போ ஐரோப்பாவை தனக்கு தேவையான பொருளை சவுதி அரேபியா மற்றும் பிற ஆசிய நாடுகள்கிட்டேருந்து வாங்கணும்னா இந்த மத்திய தரைக்கடல் வழியாக இந்த செங்கடலுக்குள்ளே நுழைஞ்சோம்னா ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் அங்கே தான் முடியாது. ஏன்னா மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் சேர விடாமல் எகிப்தில் ஒரு 150-60 கிலோமீட்டருக்கு மேலே 2 ஏரியும் நிறைய பாலைவன பகுதிகளும் குறுக்க நான் உள்ளேன் ஐயா, உங்களை சேர விடமாட்டேன்னு குறுக்க நின்றுடுச்சு. இதனாலேயே என்ன பண்ணுவாங்கன்னா, பொருள் வாங்கணும்னா ஆசியா நாட்டிலேருந்து ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போகணும்னா ஆப்பிரிக்காவை சுற்றுன்னு சுற்றிக்கிட்டே போகணும். அது எப்படிப்பட்ட சுற்றுன்னு சொல்லட்டுமா? இப்போ மத்திய தரைக்கடல் காது, இந்த காதுக்கு மேலே இருக்கிற தலைமுடியெல்லாம் ஐரோப்பான்னு வச்சுக்கோங்க. செங்கடல் மூக்கு, இந்த செங்கடலுக்கு கீழே மீசை தான் ஜோர்டான், சவுதி அரேபியா, இஸ்ரேல்னு வச்சுக்கோங்க நண்பர்களே. இப்போ ஐரோப்பாவுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு பொருள் இந்த மீசையிலேருந்து தேவைன்னா பக்கத்தில் மூக்குக்கு மேலே நெத்தியை தாண்டிட்டா முடிதானே. ஆனால் அப்படி தான் போக முடியாது. வேறு எப்படி போணுச்சு? இந்த மீசைங்கிற சவுதி அரேபியாவிலேருந்து, இஸ்ரேல்லேருந்து, ஜோர்டான்லேருந்து வழியே இல்லை நண்பர்களே. என்ன வழி இருந்துச்சு தெரியுமா? வாய்க்கு கீழே இறங்கினா கழுத்துக்கு கீழே இறங்கினா உடம்பு, இப்படி கீழே இறங்கி பாதத்தை தொட்டு மீண்டும் புறங்கால் வழியாக மீண்டும் மேலே ஏறி முதுகை அடைஞ்சு கழுத்தை அடைஞ்சு அப்புறம் நம்ம தலைமுடி இருக்குல்ல, இந்த தலைமுடிக்கு, இந்த மீசையிலேருந்து இந்த தலைமுடிக்கு இப்படி தான் நண்பர்களே பொருளெல்லாம் வந்துச்சு போணுச்சு. ஆமாம், சவுதிங்கிற மீசையிலேருந்து ஐரோப்பாங்கிற தலைமுடிக்கு போக்குவரத்து வியாபாரம் இப்படி தான் நடைபெற்று வந்துச்சு. என்னடா அது இவ்வளோ பெரிய சுத்தாக இருக்குது, எப்பட்றா இதை சமாளிக்கிறது, நான் எப்பட்றா இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கிறது, கடலுக்குள்ளேயே கப்பலை எத்தனை நாளைக்கு தான் ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன்னு யோசித்து பார்த்து அப்போ தான் ஒரு தீர்வு கண்டுபிடிச்சாங்க. ஆமாம், மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் சேர விடாமல் எகிப்தில் தடுப்பு சுவராக 2 ஏரியும் கொஞ்சம் நிலப்பரப்பும் இருக்குது நண்பர்களே. அதை வெட்டி எடுத்துருவோம்னு ஒரு இன்ஜினியர் வந்தார் நண்பர்களே. ஆமாம், அவரை இன்ஜினியர்னு சொல்கிறதா இல்லை இஎன்டி டாக்டர்னு சொல்கிறதா? ஆமாம், இந்த மத்திய தரைக்கடலுங்கிற காதையும் இந்த செங்கடலுங்கிற இந்த மூக்கையும் ஜாயின் பண்ணுறதுக்கு அவர் கொண்டு வந்த திட்டம்தான் சூயஸ் கால்வாய் திட்டம். ஆமாம், இந்த சூயஸ் கால்வாயை 193 கிலோமீட்டர் நீளத்துக்கு வெட்டி எடுத்தாங்க, 300 மீட்டர் அகலத்தில். ஆமாம், அப்படி வெட்டி எடுத்த பிறகு தான் இந்த சுத்தெல்லாம் குறைஞ்சு அப்பாடா இந்த குறுக்கு பாதை வந்துருச்சே அப்படின்ட்டு போக ஆரம்பித்தாங்க. இப்படி இந்த சூயஸ் கால்வாங்கிற குறுக்கு பாதை வந்ததுனால மிச்சமானது எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 2700 மைல். கிலோமீட்டரில் சொல்லணும்னா 4345 கிலோமீட்டர் நண்பர்களே. ஆமாம், அந்த சூயஸ் கால்வாய் வந்ததுனால இவ்வளவு கிலோமீட்டர் குறைஞ்சிருக்கு நண்பர்களே. ஆமாம், இப்போ மீசைங்கிற சவுதி அரேபியா இன்னும் பிற ஆசிய நாடுகள்லேருந்து மூக்குகளை போய் அங்கே ஒரு யூட்டனோ ஒரு லெஃப்ட்டோ ஒரு ரைட்டோ போட்டு காதுக்குள்ளே போய் அந்த காதுக்கு மேலே இறங்கினா தலைமுடி ஐரோப்பிய நாடு அப்படியே ஈஸா போய் சேர்ந்துருது. சரி, இதனால இந்த சூயஸ் கால்வாயை வெட்டின எகிப்துக்கு என்ன லாபம்? ஏன் லாபம் இல்லை? நாம் டோல்கட்டை போட்டு சாதாரண வாகனங்களுக்கு, டாடா ஏசிக்கு, காருக்கு, கனரக வாகனங்களுக்குன்னு விதவிதமாக காசை வாங்குகிறோம்ல, அதே மாதிரி தான் அங்கே சூயஸ் கால்வாயில் எகிப்துக்காரன் காசை வாங்கி கொட்டி குமிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், சும்மாவாக அவன் செஞ்சு கொடுத்தான். எல்லா கப்பலும் அந்த பக்கம் போனால் வந்தால் அந்த கப்பலுக்கு தகுந்த மாதிரி அவன் கொண்டு போகிற எடைக்கு தகுந்த மாதிரி அவன் காசு வாங்குகிறான். ஆமாம், இப்போ நான் உங்களுக்கு நடத்தின இந்த சூயஸ் கால்வாய் பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.